பவுண்டி பார். ஸோ எவ்வளோ பேத்துக்கு பிடிக்கும்? எனக்கு மகாக்கெல்லாம் ஃபேவரட். ஆக்சுவலாக எனக்கு எல்லா சாக்லேட்டுமே பிடிக்கும், ஆனால் பவுண்டி வந்து மகாவோட ஃபேவரட். அதனால அதை வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ரொம்ப ஈஸி, ஜஸ்ட் 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஏதாவது ஒரு மில்க் சாக்லேட் பாரு இல்லைன்னா டார்க் சாக்லேட் பார் கடையில் கிடைக்கும்ல, காம்பவுண்ட் பார்னு கிடைக்கும். பட்டர், மில்க் மேடு, கண்டென்ஸ்டு மில்க், அதுக்கப்புறம் கோகோனட் வந்து அந்த துருவன கோகோனட் இருக்கும்ல, டெசிகேட்டட் கோகோனட், அது. ஸோ கோகோனட் வந்து நான் டோட்டலாக ஒரு 2 கப்பு. ஸோ 2 கப்பு டெசிகேட்டட் கோகோனட் வச்சுருக்கேன். ஸோ 2 கப் கோகோனட்டில் 2 டேபிள் ஸ்பூன் உருக்குன பட்டர், அதே மாதிரி 1/2 கப் வந்து இந்த கண்டென்ஸ்டு மில்கை விட்டுறேன். ஸோ கண்டென்ஸ்டு இதில் சுகர் எதுவுமே கிடையாது, இதுதான். ஸோ இப்போ வந்து இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி ஒரு மாவு மாதிரி வரணும், சப்பாத்தி மாவு இருக்குல்ல அந்த அளவுக்கு. ஸோ இப்படி நல்லா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காணிக்கிறேன். ஸோ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து கையை வச்சு கூட நீங்கள் நல்லா பிசைஞ்சிக்கலாம், அது அப்படி வரும். உங்களுக்கு வந்து இப்போ கண்டென்ஸ்டு மில்க் வந்து பத்தாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ நான் வந்து ஐயோ கையில் லைட்டாக பட்டர் தடவிட்டு இதில் இருந்து எடுத்து நம்ம பவுண்டி பார் மாதிரி ஷேப் பண்ண போகிறேன். ஸோ பவுண்டி பார் எந்த ஷேப்பில் இருக்கும் அதை இமேஜின் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சமாக இப்படி பண்ணிடுங்க. ஓகே, நான் வந்து இங்கே ஒரு ட்ரேயில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் விரித்து வச்சுருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் பிளாஸ்டிக் கவரோ ஏதோ ஒன்று அப்படி வச்சுக்கோங்க, ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இதே மாதிரி அவ்வளோத்தையும் ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காணிக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸி பாருங்கள், வெறும் மிக்சிங் மட்டும்தான். ஸோ அவ்வளோத்தையும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காணிக்கிறேன். ஸோ நான் ஃபுல்லாக ஷேப் பண்ணியாச்சு. எனக்கு வந்து 5, 6, 7, 8, 9 பார்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ நான் இதை வந்து ஃப்ரீசரில் 30 நிமிஷம் வைக்க போகிறேன். வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணிடலாம். ஸோ மில்க் சாக்லேட், டார்க் சாக்லேட் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதை கட் பண்ணிவிட்டு ஸோ இந்த சாக்லேட்டை நல்லா கட் பண்ணி மைக்ரோவேவ் பவுலில் போட்டு நான் மைக்ரோவேவில் வைக்க போகிறேன். நீங்கள் வந்து சாதா பேனில் கூட மெல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை போட்டுட்டு காணிக்கிறேன். ஸோ 1 கப் அளவுக்கு சாக்லேட் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விடணும். தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம், பட் அது கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும். அதனால் நம்ம நார்மல் ஆயில் விட்டுடலாம். ஸோ நார்மல் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன், அது ஒரு ஷைனிங்க்கு வேண்டி. இப்போ இந்த மைக்ரோவேவில் வச்சு நான் வந்து ஒரு 2 மினிட்ஸ் 1 மினிட்னு வைக்க போகிறேன். ஸோ 2 மினிட்ஸ் வச்சுருக்கேன். 1 மினிட்டில் எடுத்து கலந்துட்டு திருப்பி வச்சு மெல்ட் பண்ண போகிறேன். ஃபுல்லாக மெல்ட் ஆனோன்னு காணிக்கிறேன். ஸோ 1 நிமிஷம் கழித்து இப்படி தான் இருக்குது. இதை நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணும்போது அது மெல்ட் ஆகும். ஸோ இது ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா கூட ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சு எடுக்க போகிறேன். ஆனால் ரொம்ப நேரம் தொடர்ந்து வச்சிடாதீங்க, பிறகு அது வந்து தீஞ்சு போயிடும். ஸோ இது ஒரு 30 செகண்ட்ஸ் இன்னும் வச்சா கரெக்டாக மெல்ட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த பவுண்டி பாரை பார்த்தீங்கன்னா கல் மாதிரி இருக்குது, ஃப்ரீசரில் நம்ம வச்சதுனால. ஸோ இப்போ நம்ம இதை வந்து சாக்லேட்டில் டிப் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு வந்து அது கோட்டிங் வந்து அப்படியே செட் ஆகிடும். அதனால தான் ஃப்ரீசரில் வைக்கிறோம். ஸோ இப்போ இது ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு நல்லா. இப்போ வந்து இந்த பவுண்டி பாரை எடுத்து நான் ஒரு ஃபோர்க் எடுத்துகிட்டு வந்துடுறேன், அதான் வசதியாக இருக்கும். ஸோ நான் எப்படி கோட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுட்டு ஒரு ஃபோர்க்கை வச்சு அதை எடுத்துட்டு இந்த ஸ்பேச்சுலாவோ ஸ்பூனோ வச்சு அப்படியே சாக்லேட்டை மேலே விடும். ஸோ அவ்வளோதான், நல்ல கோட் ஆயிடுச்சு. இது இந்த ட்ரேயில் வச்சிட போகிறேன்.
ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டு காணிக்கிறேன். ஸோ எல்லாமே கோட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் சாக்லேட் இருக்குது, அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா டபுள் கோட் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சா செட் ஆயிரும். இப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பவுண்டி பார்லாம் பாருங்கள் கொஞ்சம் அப்படி ஹார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து திருப்பியும் டிப் பண்ண போகிறேன். அப்போ சாக்லேட் வந்து திக்கான கோட்டிங்காக வரும். ஸோ வச்சுட்டு காணிக்கிறேன். வந்து ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சா, ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் எடுத்து திருப்பியும் இதில் கோட் பண்ணி டபுள் லேயர் சாக்லேட் கோட்டிங் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ ஒரு கையில் கேமரா வச்சுட்டு பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, பண்ணிவிட்டு காணிக்கிறேன். எக்ஸாக்டாக இருக்குது பாருங்கள், இதை கடிச்சு காணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அசல் பவுண்டி மாதிரியே இருக்குது பாருங்கள். டேஸ்ட் கூட அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து முழுங்கிட்டு பேசுகிறேன். ஸோ நிறைய பேர் சாக்லேட் ரெசிபி கேட்டுகிட்டே இருந்தீங்கல்ல, உங்களுக்கு வேண்டி தான் இது செஞ்சேன். ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.